ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ம் ரெஸ்லிங் ப்ரோ. ஆர்ம் ரெஸ்லிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலே ஏதாவது வந்து ஒர்க் அவுட் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. எரர் 127 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து இன்னொரு ஒர்க் அவுட்டும், ஆர்ம் ரெஸ்லிங் எப்படி, ஹேண்ட் பவர் எப்படி, அதாவது விரிஸ்ட் பவர் தான் ஆர்ம் ரெஸ்லிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து ஒரு வீடியோவும் சேர்த்து இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுனால உங்களோட விரிஸ்ட் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லார்ட்டுமே நீங்கள் ஆர்ம் ரெஸ்லிங்கை வின் பண்ணலாம். இந்த விரிஸ்ட் பவரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 or 2 or 3 வீக்ஸ்லாம் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக நீ வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஒரு ஹேண்ட் பவர் வந்து இன்க்ரீஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்குமே இது வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆர்ம் ரெஸ்லிங் ஸ்கூல் டேஸில் ஸோ இது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஆர்ம் ரெஸ்லிங் போட்டியில், அதாவது அந்த கேமில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுறது ஹேண்ட் பவர் தான். ஸோ அந்த ஹேண்ட் பவர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக அதுலேயும் நிறைய வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் முக்கியமான விஷயம் விரிஸ்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ விரிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் எடுக்கலாம். ஸோ புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 செட் பண்ணுங்கள். 10 reps வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ். ஸோ புஷ்அப்ஸும் உங்களோட விரிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 செட் பண்ணுங்கள். ஸோ புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா 15 reps வந்து ஒரு செட்டுக்கு பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு புல்லப்ஸ், ஒரு நாளைக்கு புஷ்அப்ஸ், ஸோ இப்படி மாற்றி கண்டினியூஸாக பண்ணுறதுனால நம்மளோட ஹேண்ட் பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 month ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹேண்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ஆர்ம் ரெஸ்லிங்கில் எல்லா மேட்சஸும் வின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டினியூஸாக 1 month ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ், லவ் யூ ஆல். இன்னொரு முக்கியமான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் பார்பெல் பேக் விரிஸ்ட் கேர்ள். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டான ராட் வந்து வேணும். ஸோ அந்த ராட் பார்த்தீங்கன்னா 10 kg வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ராட்டில் பார்த்தா நீங்கள் வந்து பேக்கில் வந்து கொண்டு போயிட்டு நல்லா எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அப்பர்ட்ஸ் வந்து மேலே கொண்டு போங்க. இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ மாதிரி நீங்கள் ராடை வந்து பிடிச்சிக்கோங்க. முக்கியமாக அந்த ராடை வந்து விடக்கூடாது. இந்த வீடியோவில் வந்து தப்பாக அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த ராடை வந்து விடக்கூடாது. நல்லா பிடிச்சிட்டு அந்த ராடோட மேலே தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ராடு கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 3 செட் பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் 15 to 8 reps வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பண்ணுங்கள். மண்டே பண்ணிங்கன்னா டியூஸ்டே பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல வந்து விரிஸ்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி.